வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். நம்ம ஏஐ கிட்டயும் மெஷின் லேர்னிங் கிட்டயும் ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு வர்ற பதில் எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறது நாம எப்படி கேள்வி கேட்கறோங்கிறது பொறுத்து தான் இருக்கு. சிம்பிளா சொன்னா கேள்வி சரியா இருந்தா பதிலும் சரியா வரும். அது எப்படின்னு தான் இந்த பகுதியில நாம பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். எப்பவாச்சும் டெக்னாலஜி கிட்ட இருந்து சுத்தமா சம்பந்தமே இல்லாத கடுப்பேத்துற மாதிரி பதிலெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கா? கண்டிப்பா நம்மள பல பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நிறைய நேரம் பிரச்சனை இந்த டெக்னாலஜில இல்ல, நாம கேக்குற கேள்வியில தான் இருக்கு. ஆமா, ஒரு சூப்பரான பதில் வேணும்னா அதுக்கு ஸ்டெப்பே ஒரு சூப்பரான கேள்விதான். இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு சூப்பர் உதாரணம் பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஒரு தெளிவில்லாத கேள்விங்கிறது கண்ணை கட்டிக்கிட்டு டாட்ஸ் போர்ட்ல அம்பு எறியற மாதிரி எங்க போய் விழுன்னே தெரியாது. ஆனா ஒரு கூர்மையான துல்லியமான கேள்வி இருக்கே, அது புல்சைல கரெக்டா அடிக்கிற மாதிரி ஒரே ஷாட், பெர்ஃபெக்ட் ஹிட். சரி, ஏஐ மாடல்ஸ் கிட்ட பேசும்போது நாம பொதுவா 2 விதமான கேள்விகளை கேக்குறோம். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல தெளிவில்லாத கேள்வி, அதாவது வேக் கொஸ்டின். இது எப்படின்னா, நான் என்ன பண்ணணும் இல்லனா இந்த டேட்டா என்ன சொல்லுதுன்னு கேக்குறது. யோசிச்சு பாருங்க, இப்படி கேட்டா கம்ப்யூட்டருக்கு என்ன புரியும்? அது கன்ஃபியூஸ் தான் ஆகும். சோ அதுகிட்ட இருந்து ஒரு தெளிவான பதில நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அடுத்ததுதான் நம்ம ஹீரோ, ஷார்ப் கொஸ்டின், அதாவது கூர்மையான கேள்வி. சொல்ல போனா இதுதான் டேட்டா சயின்டிஸ்டுகளோட சீக்ரெட் வெப்பன். இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு டார்கெட்டோட கேக்குறது. உதாரணத்துக்கு, ஆபீஸ்க்கு சீக்கிரமா போறதுக்கு எந்த ரூட் பெஸ்ட்னு கேக்குறது. இப்ப இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. நான் என்ன செய்யணும்னு ஜென்ரலா கேக்குறதுக்கும் கம்பெனி வருமானத்தை எப்படி அதிகப்படுத்துறதுன்னு கேக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த டேட்டா என்ன சொல்லுதுன்னு மொட்டையா கேக்குறதுக்கு பதிலா ஒரு யூசர் நம்ம ப்ராடக்ட்டை எத்தனை தடவை யூஸ் பண்ணுவாங்கன்னு துல்லியமா கேட்டா கம்ப்யூட்டருக்கு அதோட வேலை என்னன்னு பளிச்சுன்னு புரியும். இதுதான் அந்த ஷார்ப் கொஸ்டினோட பவர். ஓகே, இப்போ அடுத்த முக்கியமான ஸ்டெப், நம்மளோட ஒரு பெரிய பிசினஸ் கோல மிஷினுக்கு புரியற மாதிரி ஒரு ஷார்ப் கொஸ்டினா எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். நாம மனுஷங்க பெரிய பெரிய கோல்ஸ் வச்சு வேலை செய்வோம். ஆனா மிஷின்ஸ்க்கு அப்படி இல்ல. அதுக்கு துல்லியமான கேள்விகள் தான் தேவை. அதுதான் அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த ஸ்டாக் மார்க்கெட் உதாரணத்தையே எடுத்துக்கலாமே. பழைய டேட்டாவை வச்சு கம்பெனியோட எதிர்கால ஸ்டாக் பிரைஸ கணிக்கணுங்கிறது உங்க கோல். நல்லா கவனிங்க, இது ஒரு கோல், கேள்வி கிடையாது. இந்த கோலை அடைய நீங்க மிஷின் கிட்ட கேட்க வேண்டிய ஷார்ப் கொஸ்டின் என்ன தெரியுமா? அடுத்த வாரம் நம்ம கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் என்னவா இருக்கும்? இதுதான் கேள்வி. இப்படி ஒரு கோலை ஷார்ப் கொஸ்டினா மாத்தும்போது தான் ஏஐக்கு ஓஹோ இதுதான் என் வேலையான்னு தெளிவா புரியுது. அப்போதான் அதால பர்ஃபெக்டா வேலை செய்ய முடியும். சரி, நாம ஒரே ஒரு ஷார்ப் கொஸ்டின் தான் கேக்குறோம். ஆனா அதுக்கு பதில் சொல்றதுக்கு அந்த ஏஐ பேக்ரவுண்ட்ல எவ்ளோ பெரிய வேலையெல்லாம் செய்து தெரியுமா? வாங்க அதை பத்தி பார்க்கலாம். நீங்க கேட்ட அந்த ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு கம்ப்யூட்டர் என்னவெல்லாம் செய்ய வேண்டியிருக்கும்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அந்த மேஜிக் எப்படி நடக்குதுன்னு பாப்போம் வாங்க. நம்ம ஒரு ஷார்ப் கொஸ்டினை கேட்ட உடனே ஏஐ சும்மா ஒரே ஒரு ஃபைலை மட்டும் திறந்து பார்க்காது. அது அந்த சிஸ்டம்ல இருக்கிற சம்பந்தப்பட்ட எல்லா டேட்டாவையும் எடுத்து ஒரு ஆழமான அனாலிசிஸ் பண்ணும். உதாரணத்துக்கு, ஸ்டாக் பிரைஸ கணிக்கணும்னா அது என்னெல்லாம் பண்ணும் தெரியுமா? அமெரிக்கா, யூரோப், ஆசியால நடந்த சேல்ஸ் டேட்டா, நம்ம போட்டியாளர்கள் என்ன பண்றாங்க, நம்மளோட மார்க்கெட் ஷேர் இப்போ எவ்ளோ, மக்கள் நம்ம ப்ராடக்டை எப்படி யூஸ் பண்றாங்க, ஏன் டவ் ஜோன்ஸ், நிக்கி மாதிரி உலக பங்குச் சந்தைகள் எப்படி போயிட்டு இருக்குன்னு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும். அப்பப்பா, இவ்வளவு விஷயங்களையும் கனெக்ட் பண்ணி தான் அது ஒரு பதில நமக்கு கொடுக்குது. இதுதாங்க விஷயமே. பல இடத்துல சிதறி கிடக்கிற அவ்ளோ டேட்டாவையும் ஒன்னா இணைச்சு ஒரே ஒரு மூலியமான பதிலா நமக்கு கொடுக்குது. சரி, நாம இப்போ விஷயத்தோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. இதுவரைக்கும் நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயத்தை ஒரு தடவை பார்த்துட்டு உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கலாம். இந்த முழு பகுதியோட முக்கியமான டேக்அவே இதுதான். நீங்க கேக்குற ஒரே ஒரு ஷார்ப் கொஸ்டின் ரொம்ப சிக்கலான டேட்டாவையெல்லாம் ஒன்னா இணைச்சு ஒரு துல்லியமான பதில கொடுக்கற அளவுக்கு ஏஐயோட முழு சக்தியும் அன்லாக் பண்ணுது. அப்போ இனிமே நீங்க ஏஐ கிட்ட பேசும்போது முட்டையா கேள்வி கேட்காம ஷார்ப்பா துல்லியமா கேப்பீங்க இல்லையா? சரி, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இப்போ நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு உங்க ஃபீல்ட்ல நீங்க கேட்க போற அடுத்த ஷார்ப் கொஸ்டின் என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.